அடுத்ததாக சிறப்பு விருந்தினரின் உரை. தமிழ்நாடு அரசின் மேனாள் தலைமைச் செயலாளர் திரு வே இறையன்பு IAS அவர்களின் சிறிய அறிமுகம். இறையன்பு என்றால் தெய்வீக அன்பு என்று பொருளாம். அறிமுகம் தேவைப்படுகிறவர் சிறப்பு விருந்தினராகவே இருக்க முடியாது. மருத்துவர் விஜயகுமார் அவர்களுக்கு மன்னார்குடி மிட் டவுன் ரோட்டரி கிளப் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் அவர்களே, சிறப்பாக பணிபுரிந்ததால் பாராட்டு பெறுகின்ற மருத்துவர் விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்வில் உரையாற்றியிருக்கின்ற ரோட்டரி கிளப் மண்டல நிர்வாகி மதிப்பிற்குரிய திரு மணி அவர்களே, திரு அருள் செல்வன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய மருத்துவர் பாலகிருஷ்ணன் அவர்களே, மிட் டவுன் ரோட்டரி கிளப்பினுடைய தலைவர் திரு அன்பழகன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் திருமதி கீதா விஜயகுமார் அவர்களே, இங்கே மிக சிறப்பாக அரசு மருத்துவமனைகள் எப்படி செயல்பட முடியும் என்பதை தன்னுடைய அனுபவத்திலிருந்து விளக்கி சொன்ன மருத்துவர் மருதுதுரை அவர்களே, இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கிய திரு பாரதி செல்வன் அவர்களே, என்னை இந்த விழாவிற்கு நான் அவசியம் வர வேண்டும் என்று கையோடு அழைத்து வந்த மருத்துவர் ஆனந்தன் அவர்களே, இந்த அரங்கத்தில் பல்வேறு இயக்கங்களை சார்ந்து அவரை பாராட்ட வந்திருக்கின்ற நண்பர்களே, ரோட்டரி மிட் டவுன் உறுப்பினர்களே, மண்ணை நகரில் வாழ்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மருத்துவர் விஜயகுமார் அவர்கள் 36 ஆண்டு காலம் மருத்துவ பணியை செவ்வனே செய்து செம்மையாக பணியாற்றி இன்று ஓய்வு பெறுவதற்காக மண்ணை நகரமே திரண்டு ஒரு விழாவை எடுத்திருப்பது திரு விஜயகுமார் அவர்களுக்கு தரப்படுகின்ற தனி பெரும் பாராட்டு அல்ல. யாரெல்லாம் சிறப்பாக பணி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அளிக்கப்படுகின்ற பாராட்டு என்றே கருத வேண்டும். மக்கள் சிறப்பாக பணி செய்பவர்களை, வறண்ட நிலத்திலே இருக்கிற பயிர்கள் மழை முகிலிலிருந்து பெய்கின்ற மழையை எதிர்பார்ப்பதைப் போல எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் இந்த அருமையான நிகழ்ச்சி என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இங்கே பேசிய திரு மணி அவர்கள், இது மருத்துவர் விஜயகுமாருக்கு பணி நிறைவா அல்லது மன்னார்குடி மருத்துவமனைக்கு பணி நிறைவா என்று தெரியவில்லை என்று சொன்னார். ஒரு வகையிலே பார்த்தால் யார் தன்னை பணியிலேயே கரைத்து கொள்கிறார்களோ அவர்களையும் பணியையும் தவறாக பிரித்துவிட முடியாது. ராபர்ட் ஃப்ராஸ்டை ஒருவர் கேட்டார், நீங்கள் கவிஞர் தானே என்று கேட்டார். கவிதை எழுதுகிற போது கவிஞன், மற்ற நேரங்களில் மனிதன் என்று குறிப்பிட்டார். எனவே தன்னுடைய பணியிலிருந்து பிரிக்க முடியாதவாறு யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மகத்தானவர்களாக கருதப்படுகிறார்கள். தஞ்சையிலே தன்னுடைய இளம் அறிவியல் பட்டத்தையும், ஸ்டான்லி கல்லூரியில் தன்னுடைய நிறை மருத்துவ படிப்பையும் முடித்து தோல் மருத்துவராக தகுதி பெற்று நீண்ட ஒரு பணியை அர்ப்பணிப்புடன் செய்து தமிழ்நாட்டிலே ஆயுள் காப்பீட்டிலே 3வது இடத்தையும்,
இரத்த வங்கியிலே சிறப்பு இடத்தையும் பெற்றது மன்னார்குடி அரசு மருத்துவமனை என்றால் அது மருத்துவர் விஜயகுமார் அவர்களால். அவர் அரசு பணியில் அரசு நிதியை மட்டும் வாங்கி வருகிறவர் அல்ல, தன்னுடைய முயற்சியால் ரோட்டரி இன்டர்நேஷனலில் இருந்து 85 லட்சம் ரூபாயை பெற்று மருத்துவமனையில் பல வசதிகளை மேம்படுத்தியவர். 6 அடுக்கு மாடி கட்டடத்தை 22.5 லட்சம் ரூபாயில் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தவர். அவர் பிரசவ விடுதியை, பிரசவ வார்டை மேம்படுத்தியவர். பிசியோதெரப்பி யூனிட்டை செம்மைப்படுத்தியவர். சிடி ஸ்கேனை நிறுவியவர். பீடியாட்ரிக் யூனிட்டை சைல்டு ஃப்ரெண்ட்லி என்று அவர் மாற்றியவர். பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் யூனிட் என்கின்ற ஒன்றையும் கொண்டு வந்தவர். கேன்சர் தெரப்பி சென்டரை ஆரம்பித்தவர். திருவாரூரில் முதல் ஆடியோமெட்ரி லேபை அவர்தான் கொண்டு வந்தார். ஃபுட் கேர் யூனிட் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தார். பல் மருத்துவத்திற்காக எக்ஸ்ரே எடுக்கின்ற அலகையும் அவர் ஏற்படுத்தினார். எமர்ஜென்சி கேர் அண்ட் ரெக்கவரி யூனிட் என்பதையும் அவர் மன்னார்குடி மருத்துவமனையில் நிறுவினார். இப்படி எண்ணற்ற பணிகளை தன்னுடைய பணிக்காலத்திலே செய்து பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற போது திரும்பி பார்த்தால் தான் ஏற்படுத்திய மகத்தான கட்டடங்களையும் வசதிகளையும் அவற்றில் மக்கள் நலம் பெறுவதையும் நினைத்து இன்புறுகிற வகையில் அவர் நம்மோடு இன்று அமர்ந்திருக்கிறார். ஒரு நல்ல மருத்துவர் ஒரு மருத்துவமனையை மாதிரி மருத்துவமனையாக மாற்றியிருக்கிறார் என்கின்ற காரணத்தினால்தான் சென்னையிலிருந்து அவரை பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு இந்த விழாவிற்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தோல் என்பது எப்படிப்பட்டது என்பதை என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்த்திருக்கிறேன். நான் புதுடில்லியிலிருந்து தொடர் வண்டியிலே சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். என் எதிரிலே வட இந்தியாவிலிருந்து செக்க சிவப்பாக 2 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் கையிலே அவர்களுடைய குழந்தை. சென்னையை நெருங்குகிற போது அந்த குழந்தை சன்னல் வழியாக எட்டி பார்த்து அங்கே இருக்கிற சிலரையெல்லாம் பார்த்து அம்மாவிடம் கை காட்டியது. உடனே அந்த தாய் சிந்தி மொழியிலே, இதில் என்ன வியப்பு இருக்கிறது, இனிமேல் கருப்பான மனிதர்களைத்தான் நீ பார்க்க போகிறாய் என்று சொன்னதை மாயைகள் என்கின்ற ஒரு சிறுகதையாக நான் எழுதினேன். மக்கள் மனநிலை நம்முடைய நாட்டிலேயே எப்படி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான். நம் ஊரிலே ஒரு பழமொழி உண்டு, அழகு என்பது தோல் வரைதான் என்று ஒரு பழமொழி. கிராமங்களிலே இன்னொரு பழமொழியை சொல்வார்கள், ருசி என்பது தொண்டை வரைதான் என்று கூறுவார்கள். ஆனால் தொண்டைக்கு பிறகுதான் உணவு எல்லா பணிகளையும் செய்கிறது, எல்லா வினைகளையும் செய்கிறது. ருசிக்காக சாப்பிடுகிறவர்கள் அதற்கு பிறகு உபாதைகளுக்கு உள்ளாவது தொண்டையை கடக்கிற போதுதான் என்பது உண்மை. தோலிலும் பல மகத்தானவை இருக்கிறது. தோல் என்று எடுத்துக்கொண்டால் அதில் 19 மில்லியன் செல்கள் இருக்கின்றன. 90 எண்ணெய் சுரப்பிகள் இருக்கின்றன. 600 வியர்வை சுரப்பிகள் இருக்கின்றன. ஒரு சதுர அங்குல தோலில் 65 முடி இருக்கிறது. 19,000 நரம்புகள் அதிலே ஓடுகிறது. அதிலே 19 அடி இரத்த குழாய்கள் செறிவூட்டுகிறது. எனவே தோல் என்பது சாதாரணமானது அல்ல என்பதை அறிவியலை படிக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். வெப்பத்தை சீராக வைத்திருக்க உதவுவதும் தோல்தான். நம்முடைய உடலின் நீர் தன்மையை சமமாக வைத்துக் கொள்வதற்கும் தோல்தான் உதவுகிறது. நம்முடைய உடம்பில் ஏற்படுகின்ற 3இல் 1 கழிவுகளை தோல்தான் வெளியேற்றுகிறது. நம்முடைய தோல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை
அது மெய்க்காவலராக இருந்து நம்மை பாதுகாப்பதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம். இன்று தோலை வைத்துத்தான் ஆயிரக்கணக்கான கோடி வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் தோலை சிவப்பாக்கி விடலாம் என்று காட்டப்படுகிற விளம்பரங்களை வைத்துத்தான் நாம் தொலைக்காட்சி தொடர்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவப்பு தான் அழகு என்பதை போன்ற ஒரு மாயையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தோலிலே பல பரிமாணங்கள் இருக்கின்றன. வெப்பரத்த பிராணிகள் தான் வலசை வருகின்றன. விதிவிலக்கு பட்டாம்பூச்சி போன்ற ஒரு சில உயிரினங்கள் தான். தோல் ரோமமாக பரிணாம வளர்ச்சி அடைகிற போது அது பறவைகளில் இரவாகவும், மீன்களில் செதில்களாகவும், பன்றிகளில் கூர்முடிகளாகவும், முள்ளம்பன்றியில் முட்களாகவும், காண்டாமிருகத்தில் கொம்பாகவும் மாறுகிறது. நீர் யானையிலும் உடலின் அதிக பரப்பின் காரணமாக முடிகள் குறைவாக இருக்கின்றன. திமிங்கலத்தில் ஒரு முடி கூட இல்லை. நம்முடைய தோலில் இருக்கின்ற செல்கள் வளர்ந்து கொண்டே மேலே பழைய செற்களை எல்லாம் தள்ளுகின்றது. அதைத்தான் நாம் எபிடெர்மிஸ் என்று அழைக்கிறோம். அது 0.07 0.12 மில்லிமீட்டர் வரை பருமன் உள்ளது. நம்முடைய கைகளிலும் உள்ளங்கால்களிலும் இருக்கக்கூடிய அந்த எபிடெர்மிஸ் என்பது மேடு பள்ளங்களாக இருக்கிறது. அதிலே கோடுகள் இருக்கின்றன. சிலருடைய கைகள் எந்த வேலையும் செய்யாததால் உள்ளே ஓடுகின்ற நரம்புகள் கூட தெரியும். அதை பார்த்துவிட்டு மேட்டுக்குடியினர் என்பதால் அவர்களை ப்ளூ பிளட்டட், நீல ரத்தம் உள்ளவர்கள் என்று அழைத்தார்கள். நம்முடைய முடியை பொறுத்தவரை அதை நீளமாக வைத்திருப்பவர்களைத்தான் சீசர் என்றும் ஜார் என்றும் பழங்காலத்திலே அடைமொழியோடு அழைத்தார்கள். சீசர் என்கின்ற பெயர் நீள முடி உள்ளவர் என்பதைத்தான் குறிக்கிறது. ஒருவருடைய தலையிலே சாதாரணமாக இருந்தால் 1,00,000 முடி இருக்கும். பழுப்பு நிறமாக இருந்தால் 1,10,000 முடி. சுருட்டை முடியாக இருந்தால் 90,000 முடி இருக்கும். இந்த முடி 6 ஆண்டுகள் வளர்ந்து பிறகு 6 மாதங்கள் ஓய்வெடுத்து விடுகிறது. 50லிருந்து 100 முடி ஒவ்வொரு நாளும் நமக்கு விடுந்து கொண்டிருக்கிறது. எனவே முடி விடுவதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. சீனம் போன்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு முடி குறைவாக இருக்கிறது. ஏன் ஆண்களுக்கு முகம் முழுவதும் முடி இருக்கிறது என்பதை டெஸ்மண்ட் மாரிஸ் மிக அழகாக எழுதியிருப்பார். பெண்களுடைய முகம் எப்போதும் இளமையாக இருப்பது முகத்திலே முடி வளராததால் தான் என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். நம்முடைய மூக்கு எப்போதும் வேர்த்து கொண்டிருக்கிறது. நாம் படித்திருக்கிறோம், சில சமயம் கேள்விப்பட்டிருக்கிறோம், திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம். தேவலோக பெண்களுடைய கூந்தலில் கூட மனமில்லையா என்கிற ஒரு கேள்வி. அதிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. நம்முடைய தலையிலும் செபாஷியஸ் கிளான்ஸ் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அதை பொறுத்துத்தான் ஒருவருடைய கூந்தல் மனம் பெறுகிறது. ஒவ்வொருவருடைய செபாஷியஸ் சுரப்பியும் ஒவ்வொரு விதமாக இருப்பதால் நம்முடைய தலைக்கும் நிச்சயமாக நறுமணம் உண்டு. அடிக்கடி நாம் ஷாம்பு போட்டு குளித்தால் அந்த செபாஷியஸ் சுரப்பி குறைந்து தலையில் இருக்கிற பளபளப்பு சென்றுவிடும். பெண்களுக்கு மூக்கில் செபாஷியஸ் சுரப்பி வேர்ப்பதால் தான் அவர்கள் அடிக்கடி துடைத்து விடுகிற நிலைமை ஏற்படுகிறது. தோலிலே கருப்பாக அந்த மாறுகிற போதுதான் அதை மச்சம் என்று கூறுகிறோம். இரத்த குழாய்கள் விரிவடைகிற போது அது சிவப்பு புள்ளியாக தோன்றுகிறது. இதிலே முக்கியம் என்னவென்றால் இந்த மச்சங்களை வைத்துத்தான் நாம் அடையாளம் காணப்படுகிறோம். நம்முடைய அடையாளமே ஒரு கரும்புள்ளி தான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் திரைப்படங்களில் இரட்டை வேடம் வந்தால் ஒரு மச்சத்தை வைத்தே அடையாளம் காண முடியாமல் போவது நமக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. இதிலே தோலை பற்றி நாம் பார்க்கிற போது சிலருடைய தோல் மிகவும் அதிகமாக வெளிச்சம் பட்டால் ஒவ்வாமையை ஏற்படுத்திவிடும். அதை போட்டோ சென்சிட்டிவ் என்று அழைக்கிறார்கள். ஹியூமன் ஸ்கேபிஸ் என்கிற ஒரு வியாதி இருக்கிறது.
அதைத்தான் நாம் சிரங்கு என்கின்றோம். தொற்றிக்கொள்ளக்கூடியது. தொற்றிக்கொள்ளாத தோல் வியாதி சொரியாசிஸ். அதிலே முதுகிலும் தலையிலும் கையிலும் காலிலும் தழும்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. மெலனோமியா என்பது தோலிலே ஏற்படுகிற ஒருவித புற்றுநோயை குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஆல்பினோ என்பது ஒருவருடைய மரபுக்கூறிலே ஏற்படுகின்ற திரிபு. கண் இமைகள் கூட வெண்மையாக மாறிவிடும். அவர்களுக்கு கண்கள் வெளிச்சத்தை பார்த்தால் கூசும் என்பதோடு தோல் புற்றுநோய் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளவர்கள் அவர்கள். லியூகோடெர்மா என்பது ஆட்டோ இம்யூன் ட்ராமா என்பதை பொறுத்தும் கெமிக்கல் எக்ஸ்போசர் என்பதை பொறுத்தும் ஏற்படக்கூடியது. நம்முடைய தோலிலே வியர்வை சுரப்பிகள் இருக்கின்றன. கைரேகைகளைப் போல மனிதர்களுடைய வியர்வை சுரப்பிகளும் ஆளுக்கு ஆள் வேறுபடுகிறது. நாம் தோல் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த தோல் வாட்டர் ப்ரூஃப், எலாஸ்டிக் அண்ட் வாஷபிள் என்பதை அடிப்படையாக கொண்டது. நாம் கைகளில் உள்ள தோள்களும் உள்ளங்கால்களில் உள்ள தோளும் மிகவும் மென்மையானவை. அதனால்தான் மாவு பதமாக இருக்கிறதா என்பதை நம் கைகளில் தொட்டுத்தான் பார்க்கிறோம். குளிக்கலாமா, குளிர் போதுமானதா அல்லது அதிகமாக இருக்கிறதா என்பதை கால்களை விட்டு பார்க்கிறோம். பூனையினுடைய மீசைகளை வைத்துத்தான் சந்துக்குள் அவை தலையை விடலாமா என்று தீர்மானிக்கின்றன. மீசை அவர்களை சந்துக்கு தலையை விடாமல் பாதுகாத்துக் கொள்கிறது. ஆனால் மீசையுள்ள ஆண்கள் தேவையில்லாத சந்துக்களில் எல்லாம் தலையை விட்டு மாட்டிக்கொள்கிறார்கள் என்பது உண்மை. இப்படி தோலை பொறுத்தவரை நாம் வித்தியாசமான நிகழ்வுகளை பார்க்கிறோம். 1983ஆம் ஆண்டு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு அறுவை சிகிச்சையை செய்தார்கள். ஜெமி செல்பி என்கின்ற 2 5 வயது குழந்தைகள் தங்களுடைய உடலில் இருக்கிற பெயிண்டை நீக்குகிற போது தீ விபத்துக்கு உள்ளாகி மொத்தமாக எரிந்து போயிருந்த அவருடைய தோல், அதை அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் சவங்களில் இருக்கின்ற தோலையும் செயற்கையாக வளர்க்கப்பட்ட தோலையும் வைத்து அறுவை சிகிச்சை செய்து பொருத்தினார்கள். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை, செயற்கை தோல் வியர்க்காது, இயற்கை தோல் வியர்க்கும் என்பதுதான் அது. அதே போல விஸ்கான்சின் யூனிவர்சிட்டியில் ஒன்றை செய்தார்கள். கதகதப்பு இருந்தால்தான் வளர்ச்சி அதிகமாகும். ஒரு குழந்தையை தொடர்ந்து மசாஜ் செய்து கொண்டே இருந்தால் அதனுடைய எடை 50% அதிகரிக்கும். அதனால்தான் விஸ்கான்சின் யூனிவர்சிட்டியில் ஒரு கண்ணாடி தடுப்பில் குரங்கையும் அதன் குட்டியையும் பிரித்து விட்டார்கள். குரங்கை பார்க்கிறது, ஆனாலும் குட்டி நாள் முழுவதும் கத்திக் கொண்டிருந்தது. குட்டியை பொறுத்தவரை உணவு முக்கியமில்லை, கதகதப்பு முக்கியம். நீங்கள் முன்கூட்டியே பிறந்த குழந்தைகளை ஒரு கம்பளி போர்வையிலே வைத்தால் தினம் ஒன்றுக்கு 50 கிராம் எடை கூடுகிறது என்பதையும் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தொடுதல் என்பதுதான் மனிதனுடைய முதல் உணர்வு. ஏனென்றால் ஒரு செல்லாக இருந்த உயிரினம் தொடுதலை வைத்துத்தான் உலகத்தை கண்டு கொண்டது. அதனால் இன்று கூட பார்வை இல்லாதவர்களுக்கு விரல்களே விழிகளாக இருக்கின்றன. நமக்கு கூட விளக்குகள் இல்லாத போது விழிகள் தான் விளக்காக இருந்து உதவுகின்றன. ஜப்பான் போன்ற நாடுகளில் உடலில் பச்சை கொத்திக் கொள்பவர்கள் தங்களுடைய தோலையே அருங்காட்சியகத்திற்கு அளித்து விடுகிறார்கள். வலியை பொறுத்து கொள்வது என்பது மனநிலையை பொறுத்தது. இன்றும் கிராமங்களில் பண்டிகையின் போது அழகு குத்திக் கொள்கிறவர்கள் வலிக்காது என்று நினைத்து அழகு குத்துகிறார்கள். அதனால் சீக்கிரமே அவர்கள் காயம் ஆறிவிடுகிறது. அது மட்டுமல்ல, மயக்க மருந்து இல்லாமலேயே ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார்கள், ஒன்றுமாகவில்லை. வலி என்பது நம் மனத்தை பொறுத்தது. பாவ்லோவ் என்பவர் நாய்களை வைத்து ஒரு பரிசோதனை செய்தவர். அவர் ஒன்றை செய்தார். நாய்க்கு உணவு கொடுப்பதற்கு முன்னால் மின் அதிர்ச்சி கொடுத்தார். மின் அதிர்ச்சி ஏற்பட்டதும் உணவு கொடுக்கப்படும். அதற்கு பிறகு மின் அதிர்ச்சி கொடுத்தால் நாய் வலியை பொருட்படுத்தவில்லை, மாறாக வாளை ஆட்டியது. அதிக மின் அதிர்ச்சியை கூட அது பொறுத்து கொண்டது. ஏனென்றால் வலியினால் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும் என்றால் வலியை பொறுத்து கொள்ளலாம்,
பெண்கள் பிரசவ வலியை அதனால் தான் பொறுத்து கொள்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போலவே ருடால்ஃப் ஸ்வாஸ் கெக்லர் என்பவர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர். அவர் எல்லோர் முன்னும் தன்னுடைய கையை கத்தியாலும் பிளேடாலும் கிழித்துக் கொள்வார். ரத்தம் ஒழுகும், ஆனால் அவர் சிரித்து கொண்டே இருப்பார். அவற்றை பார்ப்பதற்கும் குரூரமான ஒரு பார்வையாளர் இருப்பதனால்தான் அவர் செய்கிறார் என்பது முக்கியமான ஒன்று. கைரேகை என்பது ஆளுக்கால் மாறுபடுகிறது. சீனத்திலே 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கைரேகையை வைத்து ஆவணங்களை கொடுத்த பழக்கம் இருந்தது. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிரசவ மருத்துவர் பெண்ணினுடைய முகத்தை பார்ப்பதற்கு விதிமுறைகள் இல்லை. அதனால் அவர் தரையிலேயே ஊர்ந்து கொண்டு போய் தான் பிரசவம் பார்க்க வேண்டும். பர்டியூ பல்கலைக்கழகத்தில் நூலகத்தில் ஒரு பரிசோதனை செய்தார்கள். அங்கே ஒரு பெண் நூலகர் வருகிற மாணவர்களிடம் கையை தொட்டு புத்தகத்தை கொடுத்தால் அவர்கள் நூலக வசதிகள் நன்றாக இருக்கின்றன என்று பின்னூட்டம் தந்தார்கள். கையை தொடாமல் கொடுத்தால் சுமாராக இருந்தன என்று எழுதினார்கள். ஏனென்றால் இந்த தொடுதலுக்கு இத்தனை முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எனவே முக்கியமான தோளின் மருத்துவராக இருந்து பணியாற்றிய மருத்துவர் விஜயகுமார் அவர்களுக்கு நாம் எல்லாம் தோளோடு தோள் கொடுத்து பாராட்டு விழா நடத்துவது பாராட்ட வேண்டியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கருப்பு நிறத்தை குறித்துத்தான் என்னை மருத்துவர் மருதுரை நிறம் சொல்லும் வரலாறு என்கிற தலைப்பில் பேச சொல்லியிருக்கிறார். இப்போது தலைப்புக்கு வருகிறேன். நம்முடைய புனைவியலில் நிறத்தை பற்றி ஒரு கருத்து இருக்கிறது. இந்தியாவிலே சூரியனை சஞ்சனா என்கிற ஒரு பெண் விஸ்வகர்மாவின் மகள் மணந்து கொள்கிறாள். ஆனால் சூரியனின் வெளிச்சத்தை அவளால் தாங்க முடியவில்லை. அதனால் தன்னுடைய நிழலை சாயா என்று ஏற்படுத்திவிட்டு செல்கிறார். அந்த சஞ்சனாவிற்குத்தான் யமன் யமுனா என்கிற 2 குழந்தைகள். இந்த சாயாவிற்கு பிறந்த குழந்தை தான் கருப்பாக இருக்கிற சனி என்கின்ற ஒரு தத்துவம் உண்டு. கிரேக்கத்திலே இருக்கிற புனைவியலில் ஹீலியாஸ் என்கின்ற சூரிய கடவுள் தன்னுடைய தேரை செலுத்துகிற போது சில பகுதிகளில் தாழ்வாக ஓட்டியதாகவும் அந்த பகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் கருப்பாக ஆகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அறிவியல் பூர்வமாக பார்த்தால் பூமத்திய கோடுக்கு அருகில் இருப்பவர்கள் அதிகமான சூரிய வெளிச்சத்தை பெறுவதால் அவர்களுடைய உடலில் அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள் பட்டால் புற்றுநோய் தோலில் ஏற்பட்டு விடும் என்பதால் மெலனின் என்கின்ற நிறமி ஏற்பட்டு அதை தடுத்து நம்மை காப்பாற்றுகிறது. எனவே கருப்பு நிறம்தான் நம்மை காப்பாற்றுகிற நிறம் என்பதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நிலநடுக்கூட்டிலிருந்து விலகியவர்கள் அவர்கள் அதிக மெலனின் இருந்தால் விட்டமின் டி கிடைக்காது என்கின்ற காரணத்தால் அவர்களுடைய நிறம் குறைந்து அவர்கள் தோல் சிவப்பானது என்கிற கருத்து உண்டு. அதனால்தான் கெல்லி முரே என்பவர் தோல் என்பது எலும்பு ஆழம் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நிறம் என்பது எலும்பு ஆழம் என்றால் யாரெல்லாம் நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமான மெலனின் நிறமிகளால் பாதிக்கப்படுவார்கள். 60-70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மூதாதையர்கள் ஆஸ்ட்ரலோபீத்திகஸ் என்கிற பெயர் பெற்றவர்கள். அவர்கள் வாலில்லாத குரங்கை போல இருப்பார்கள். உடம்பு முழுவதும் ரோமம், வேகமாக நடக்க முடியாது. 12 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு நிலநடுக்கோட்டு பக்கத்தில் வருகிற போது வியர்ப்பதற்காக அவருடைய ரோமங்கள் எல்லாம் உதிர்ந்தன. அப்போது சூரிய வெளிச்சத்தை தாக்கு பிடிப்பதற்காக மெலனின் என்கின்ற அந்த நிறமி உண்டானது. நிலநடுக்கோட்டிலிருந்து அப்பால் சென்றவர்களுக்கெல்லாம் அந்த மெலனின் இருந்தால் விட்டமின் டி கிடைக்காமல் எலும்புகள் வலுவிழந்து போகும் என்கின்ற காரணத்தால் அந்த மெலனின் குறைந்து அவர்களுடைய நிறம் சிறப்பானது என்பதுதான் கருத்து. பண்பாட்டு அசைவு என்கிற நூலில் தமிழ் அறிஞர் தோ பரமசிவன் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கருப்பு சிவப்பு என்பது
அழகுக்கான நிறங்கள் அல்ல, அவை உணர்ச்சிகளை காட்டுகிற நிறங்கள். அதனால்தான் தொல்காப்பியத்தில் கருப்பும் சிவப்பும் நிறத்தொரு உணர்த்திற்குரிய என்று சொன்னார். நம்முடைய உணர்ச்சிகளை காட்டுவதற்காக. கருப்பு என்றால் கோபப்படுகிற போது முகம் கருக்கும் என்பதுதான். கருத்தின்னா செய்த அக்கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றோர் கோன் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஔவையார் செருணரை நோக்கி சிவந்த அக்கண்ணும் சிறுவனை நோக்கி சிவப்பாயினவே என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டாள் கடவுளை கருப்பு நிறத்த அழகன் என்று சொல்வதனால்தான் கருந்தெய்வம் அழகு பழகி கிடந்தேன் என்று கூறுகிறார். நன்னூலிலே 301வது சூத்திரத்திற்கு விளக்க உரை எழுதியவர் கருப்பின் கண் அழகு மிக்குள்ளது என்று கூறினார். கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி கம்பர் விவரிக்கிற போது மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிழோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று பாடினார். நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் அங்கங்களை எல்லாம் அவர்கள் வர்ணித்தார்களே ஒழிய நிறத்தை ஒருபோதும் கருப்பு என்றோ சிவப்போ என்றோ கூறியது அல்ல. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் நிறத்தை பற்றி கூறுகிறார்கள். கணவன் பிரிந்து சென்றால் மனைவிக்கு பொன் நிறத்தில் பசலை படர்ந்துவிடும் என்பதுதான் அவர்கள் நிறத்தை பற்றி கூறுகிற ஒரே ஒரு குறிப்பு என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் கருப்பு சிவப்பு என்கின்ற வேறுபாடு எப்போது வந்தது? நம்முடைய தமிழ்நாட்டை ஆள்வதற்காக வந்த இஸ்லாமியர்களும் விஜயநகரத்தை சார்ந்தவர்களும் வேறுபட்ட நிறத்தில் இருந்தபோதுதான் கருப்பு சிவப்பு என்கின்ற வேறுபாடு வந்தது. அவர்களை பார்த்து சிவப்பாக இருக்கிறவர்களெல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் என்கிற எண்ணம் ஏற்பட்டதோடு கருப்பாக இருக்கிறவர்கள் ஆளுமைக்கு உட்படுத்தப்படுகிறவர்கள் என்கின்ற எண்ணமும் அப்போது ஏற்பட்டது. எப்போதுமே யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை போல செய்வது மக்களின் பண்பு என்கின்ற காரணத்தால் ஆங்கிலத்தை ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது கற்றுக்கொண்டவர்கள் தான் மேட்டுக்குடியினர் என்கின்ற நிலை எப்படி உருவானதோ அதை போல சிவப்பாக இருப்பதே மேன்மையானது என்கின்ற கருத்து பரவியது. இன்று கூட குழந்தை பிறந்தால் அந்த செய்தியை கேட்கின்ற தாயின் தாயோ அல்லது கணவனோ குழந்தை ஆணா பெண்ணா என்று கேட்ட அடுத்த நொடியே கருப்பா சிவப்பா என்று கேட்பதுதான் இங்கே நடக்கிறது. ஒருவரை அடையாளம் சொல்லுகிற போது உயரமானவர் அல்லது வாட்டசாட்டமாக இருப்பார் என்று சொல்லாமல் கருப்பாக இருப்பாரே அவர் என்று கூறுகிற பழக்கம் நம்மிடம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் கூட பிளாக் ஷீப், பிளாக் லிஸ்டட், பிளாக் மெயில் என்றுதான் நாம் கூறுகிறோம். ஏன் சதுரங்கத்தை விளையாடுகிற போது வெள்ளை காயை முதலில் நகர்த்த வேண்டும்? ஏன் கேரம் போர்டை விளையாடுகிற போது வெள்ளை இருக்கிறவர்கள் முதலில் ஆட வேண்டும்? இவையெல்லாம் நிறத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற ஆழ்மன தாக்கங்கள். அதனால்தான் ஜிம்பாப்வேயினுடைய அதிபராக இருந்த ஒருவர் சொன்னார், மக்கள் எப்போதுமே வெள்ளை நிறத்தின் மீது மோகம் கொண்டவராக இருக்கிறார்கள். கார்கள் வெள்ளையாக இருக்கின்றன, டயர்கள் ஏன் கருப்பாக இருக்க வேண்டும்? திருமணம் என்றால் ஏன் வெள்ளை உடை உடுத்துகிறார்கள்? இழவு என்றால் ஏன் கருப்பு உடை உடுத்துகிறார்கள்? நம்மிடம் நிறத்தின் தாக்கம் இருக்கிறது. ஆனால் நான் கருப்பாக இருந்தாலும் வெள்ளை நிறத்து கடிப்பறை காகிதங்களையே பயன்படுத்துகிறேன் என்று குறிப்பிட்டார். பாரதியார் அனைத்திலும் இறமை இருக்கிறது என்பதனால்தான் காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா என்று குறிப்பிட்டார். வரலாற்றை புரட்டி பார்த்தால் மார்ச் 25ஆம் நாள் இந்த நிற வேற்றுமைக்கு எதிரான நாளாக கருதப்படுகிறது. சரித்திரத்தில் நிறத்தின் காரணமாக நடந்த கொடுமைகளும் துயரங்களும் கணக்கில் அடங்காதவையாக இருக்கின்றன. பலருடைய கண்ணீரும் இரத்தமும் வியர்வையும் அந்த நிறத்தின் வரலாறு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் பட்ட வேதனைகள் துன்பங்கள் எழுத்தையும் கருத்தையும் தாண்டியவையாக இருக்கின்றன. ஹிட்லர் கூட இனத்தின் பால் அதிக பற்று கொண்டவன்.
இந்தியாவை இங்கிலாந்து ஆழ்வதுதான் பொருத்தம் என்று சொன்னவன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஓராண்டு காத்திருந்துதான் ஹிட்லரை சந்தித்தார். யூதர்களை அவன் படுத்திய கொடுமைகள் கணக்கில் அடங்காது. ஒரு யூதன் ஜெர்மானிய பொண்ணை திருமணம் செய்து கொண்டால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு யூதன் மிகச்சிறந்த புத்திசாலியாக இல்லாவிட்டால் வலுக்கட்டாயமாக ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டது. சில இடங்களில் நாய்களும் யூதர்களும் உள்ளே நுழையக்கூடாது என்கின்ற பலகைகள் மாட்டிவிடப்பட்டன. யூத குழந்தைகளை கூட சித்திரவதை முகாம்களுக்கு அழைத்து சென்று அவர்கள் துணி கூட பயன்படும் என்று அவர்களை நிர்வாணமாக்கி நச்சு வாயு உள்ள அறைகளில் அவர்களை அடைத்து உயிர்களை போக்கிய கொடூரத்தை செய்தவன் ஹிட்லர் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கொடுமையை அவன் செய்து மிகப்பெரிய சேதத்தை மானுடம் முழுவதுக்கும் ஏற்படுத்தியதால் வெறுப்பின் அடிப்படையில் அரசியல் செய்தவனாக அவன் திகழ்ந்தான். 1901ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிலே வெள்ளை ஆஸ்திரேலிய கொள்கை என்று ஒன்று அறிவிக்கப்பட்டது. அங்கே நிரந்தர குடியுரிமை பெற தகுதியுள்ளவர்களாக ஐரோப்பியர்கள் தான் இருக்க முடியும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. ஆனால் அவர்களுக்கு போதிய அளவில் பணியாளர்கள் கிடைக்கவில்லை என்பதால் 1975ஆம் ஆண்டு அந்த விதி நீக்கப்பட்டது என்பதை நாம் அறிகின்றோம். உங்களிடம் ஒரு கருத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான் படித்த மனத்தை உலுக்குகிற ஒரு கதை அது. ஒரு ஆப்பிரிக்கன் ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு தேவாலயத்துக்குள் நுழைவதற்காக செல்லுகிறான். அங்கே வாசலிலேயே ஒருவர் ஐரோப்பியர் அவனை வழிமறித்து, உனக்கு முழுவதுமாக வேதம் தெரியுமா? தெரியாது இல்லையா? போய் படி என்று சொல்லிவிடுகிறார். வேதத்தை முழுமையாக தெரிந்தால்தான் இந்த தேவாலயத்திற்குள் நீ நுழைய முடியும் என்று சொல்லிவிடுகிறார். அவன் சென்று விடுகிறான். 4 ஆண்டுகள் தீவிரமாக படிக்கிறான், கரைத்து குடிக்கிறான், மறுபடியும் தேவாலயத்திற்கு போகிறான். ஆனால் அவன் வாசலை நெருங்குவதற்கு முன்பே முகம் முழுவதும் தேஜஸ் உள்ள ஒருவர் நிறுத்துகிறார். எங்கே போகிறாய்? தேவாலயத்திற்கு போகிறேன். உன்னை அனுமதிப்பார்களா? நான் அனைத்து வேதங்களையும் படித்து முடித்து விட்டேன். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வேன். உள்ளே என்னை அனுமதிக்கத்தானே வேண்டும். உன்னை அனுமதிக்க மாட்டார்கள். எப்படி சொல்கிறீர்கள்? என்னையே அவர்கள் அனுமதிக்கவில்லை. நீ யார் என்று கேட்டால் நான் தான் இறைவன் என்று அவர் பதில் சொன்னார். இறைவனுக்கு கூட அங்கே அனுமதி இல்லை. ஏனென்றால் எங்கெல்லாம் நிறவேற்றுமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் சாதி பாகுபாடு இருக்கிறதோ, எங்கெல்லாம் மத பாகுபாடு இருக்கிறதோ, அங்கே இறைவனுக்கு கூட இடமில்லை என்பதுதானே உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் அடிமைகளாக சித்திரவதைப்படுத்தப்பட்ட ஆப்பிரிக்கர்களை பற்றிய கதை கண்ணீர் தழும்பிய ஒன்றாக இருக்கிறது. வயல்களிலும் மேடுகளிலும் சாவடிகளிலும் அமர்ந்திருக்கின்ற ஆப்பிரிக்கர்களை ஒரு படையோடு சென்று அவர்கள் பிடித்து வருவார்கள். அவர்களை எல்லாம் துறைமுகத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கட்டடத்தில் தங்க வைப்பார்கள். அவர்களை சூடு போடுவார்கள். விலங்குகளைப் போல சூடு போட்டு அடையாளம் ஏற்படுத்துவார்கள். கப்பல்கள் வருகிற போது அவர்களை எல்லாம் கப்பல்களில் ஏற்றுவார்கள். சரக்கு கப்பல்களில் ஏற்றப்படுவார்கள். நெருக்கடியான இடங்களில் அவர்களை சங்கிலியால் பிணைப்பார்கள். நகரக்கூட முடியாது. சத்தில்லாத குறைவான உணவு கொடுப்பார்கள். குறைவான தண்ணீர் கொடுப்பார்கள். ஏனென்றால் அடிக்கடி அவர்கள் இயற்கை அழைப்புக்கு செல்லக்கூடாது என்று. யாராவது தப்ப முயன்றால் கடுமையான தண்டனை கொடுப்பார்கள். 15 to 20% பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள். அவர்களை தூக்கி கடலிலேயே போட்டு விடுவார்கள். யாராவது கிளர்ச்சி செய்ய முயன்றால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார்கள். லிட்டில் ஜார்ஜ் என்கின்ற கப்பலில் தான் அடிமைகள் புரட்சி செய்து கப்பலை திருப்பி கரைக்கு வந்தார்கள் என்கின்ற வரலாறு இருக்கிறது. அவர்களை ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்க நாடுகளுக்கும் அழைத்து சென்று கடற்கரையிலே இருக்கிற அறைகளில்
குளிப்பாட்டி உடலெல்லாம் எண்ணெய் பூசி சந்தைக்கு அழைத்து செல்வார்கள். வாங்க விரும்புகிறவர்கள் ஆடு மாடுகளை வாங்குவதைப் போல பல்லை பார்த்து எலும்பை தட்டி பார்த்து வாங்குவார்கள். பிறகு அவர்கள் அந்த குடும்பத்திற்கு அடிமை ஆவார்கள். அடிமைகள் வேறு, சேவகர்கள் வேறு. அடிமைகள் என்றால் அவர்கள் குடும்பமாக அந்த குடும்பத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும். அவர்கள் நினைத்தால் விற்கலாம். இப்படி தப்பி ஓட முடியாத சூழலில் அவர்கள் மாட்டிக்கொண்டு தாங்குணாத வேதனைப்படுவார்கள். அறிஞர் அண்ணா வெள்ளை மாளிகையிலே என்கின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இர்விங் வேலஸ் எழுதிய த மேன் என்கின்ற புத்தகத்தை தன்னுடைய தம்பிகளுக்கு விரிவாக்கி கொடுத்ததுதான் அந்த முயற்சி. அமெரிக்காவிலே ஒரு நடைமுறை இருக்கிறது. ஜனாதிபதி இறந்தால் துணை ஜனாதிபதி அதிபராகலாம். அவரும் இல்லை என்றால் பாராளுமன்றத்தின் தலைவர் அதிபராகலாம். அவரும் இல்லை என்றால் மேலவையின் தலைவர் அதிபராகலாம். ஒரு முறை அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகிறது. மேலவையின் தலைவராக ஆப்பிரிக்கர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் டக்ளஸ் டில்மேன். அவரை அதிபராக பதவியேற்க வைக்கிறார்கள். அவருக்கோ அச்சம். நம்முடைய ஆணைகளை இந்த வெள்ளைக்காரர்கள் கேட்பார்களா என்று ஒரு அச்சம். தடுமாறுகிறார், பதற்றப்படுகிறார். இருந்தாலும் அவர் தன்னுடைய ஆணைகளை பிறப்பிக்கின்றார். அங்கே இருந்த ஐரோப்பியர்கள் இவரா நமக்கு ஆணை பிறப்பிப்பது என்று அலட்சியப்படுத்துகிறார்கள். அவருடைய மகன் டர்ன் ரைட் என்கின்ற புரட்சிகரமான இயக்கத்தில் பங்கு வகிக்கிறான். அவன் நினைக்கிறான் நம் தந்தை நமக்கு சாதகமாக இருப்பார் என்று. ஆனால் இவர் விசாரித்துவிட்டு டர்ன் ரைட் என்கின்ற அந்த இயக்கம் வன்முறை செயலில் ஈடுபடுகிறது என்பதால் தடை செய்கிறார். எனவே ஆப்பிரிக்கர்களும் அவரை வெறுக்கிறார்கள். டர்ன் ரைட் இயக்கத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தவறாக அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு ஒன்றை எழுப்புகிறது. அதிலிருந்து படாத பாடுபட்டு அவர் தப்பிக்கிறார். இதுதான் வெள்ளை மாளிகையிலே என்று பேரறிஞர் அண்ணா எழுதிய கதை. இது எப்போது தகர்ந்தது என்றால், எப்போது நாம் ஒபாமாவை அமெரிக்காவின் அதிபராக கண்டோமோ அப்போதுதான் இர்விங் வேலஸ் எழுதிய அந்த மேன் என்கின்ற கதை பொய்த்து போனது. எனவே வரலாற்றில் நடந்தவற்றையெல்லாம் பொய்யாக போக வைப்பதுதான் நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அப்போதுதான் நாம் எழுச்சி பெறுவோம், விடுதலை பெறுவோம் என்பதை உணர வேண்டும். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலே வெள்ளை நிறத்தில் இல்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார். இதை வரலாறு எப்படி பதிவு செய்கிறது என்றால், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக தூக்கி எறியப்பட்ட அந்த மனிதன் மகாத்மா காந்தியாக எழுந்தான் என்று பதிவு செய்கிறது. அது மட்டுமல்ல, அம்பேத்கர் தன்னுடைய சாதியை அழித்தொழித்தல் என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். நாயையோ பூனையோ தொடுகிறவர்கள் கூட ஒடுக்கப்பட்ட மனிதன் அருகில் வந்தால் முகத்தை சுளிக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். சவேதார் குலத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் உள்ளே நுழைந்து தண்ணீர் அருந்தினார்கள் என்கின்ற காரணத்திற்காக சாணத்தையும் கோமியத்தையும் போட்டு அதை சுத்தப்படுத்திய போது அவர் எழுதினார், மனிதர்கள் தீண்டியதால் அசுத்தப்படுகிறது என்று விலங்குகளுடைய கழிவை வைத்து இவர்கள் சுத்தப்படுத்த பார்க்கிறார்கள் என்று எழுதினார். குஷ்வந்த் சிங் தன்னுடைய நூலிலே ஒன்றை பதிவு செய்கிறார். அமெரிக்காவிற்கு முதல் முறையாக செல்லுகிற போது அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் விமான நிலையத்திலே ஆப்பிரிக்கர்கள் ஓட்டுகின்ற வாகனத்தில் அமர்ந்தால் அந்த வாடகை காரில் அவர்கள் அநியாயமாக பணம் வாங்குவார்கள். குஷ்வந்த் சிங் தன் முறைக்காக காத்திருந்தார். 6 அடி 4 அங்குலம் உயரமான ஒரு ஆப்பிரிக்கர் தான் அவருடைய முறையில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். எவ்வளவு கேட்கப் போகிறாரோ என்று குஷ்வந்த் சிங் பயந்தார். ஆனால் அந்த ஆப்பிரிக்கர் ஓட்டிக்கொண்டு போனார் சீராக. வண்டி ஓடுகிற போதெல்லாம் எவ்வளவு டாலர் கேட்பாரோ என்று இவருடைய இதயம் துடித்தது. செல்ல வேண்டிய இடம் வந்ததும் குஷ்வந்த் சிங் இறங்கிக் கொண்டு எவ்வளவு டாலர் என்று கேட்டார். அந்த ஆப்பிரிக்கர் சொன்னார், நீங்கள் $1 கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால்
எங்களுடைய தலைவர் மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய குரு உங்களுடைய மகாத்மா காந்தி, அதனால் ஒரு பைசா கொடுக்க வேண்டாம், அந்த நாட்டிலிருந்து நீங்கள் வருகிறீர்கள் என்று தெரிவித்தார். வரலாற்றில் நாம் பார்க்கிற போது நிறத்தின் வேற்றுமை எப்படி மனிதர்களையும் உலுக்கியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முகமது அலி என்று பெயரை மாற்றிக்கொண்டவர் கேசியஸ் கிளே என்கின்ற அந்த குத்துச்சண்டை வீரர் தான். சைக்கிள் திருடு போகிற போது ஆக்ரோஷமாக போன போது அவனை நீ அடித்து வீழ்த்த வேண்டும் என்றால் தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒருவர். அதற்கு பின்புதான் அவர் குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார். அவர் நிறவேற்றுமைக்கு எதிராகத்தான் தன்னுடைய பெயரை முகமது அலி என்று மாற்றிக்கொண்டார். வியட்நாமிலே சென்று போர் புரிய வேண்டும் என்று சொன்னபோது வியட்நாம் மக்கள் நமக்கு எந்த துன்பமும் செய்யவில்லை, நீங்கள் தான் எங்களிடம் வேற்றுமை காட்டுகிறீர்கள் என்று போக மறுத்ததால் பல ஆண்டுகள் அவர் பந்தயத்திலே கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. அதையும் பொறுத்து கொண்டார். எண்ணற்ற புத்தகங்கள் நிற வேற்றுமையினால் நடந்த கொடுமைகளை சொல்கின்றன. அங்கிள் டாம்ஸ் கேபின் என்கின்ற ஒரு புத்தகம். அதிலே டாம் என்பவர் ரொம்ப சாதுவானவர், எல்லா குழந்தைகளிடம் அன்பாக இருப்பார். எப்போது பார்த்தாலும் ஓய்வில் பிரார்த்தனை பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார். அவர் ஓர் இல்லத்தில் பணியாற்றும் போது அந்த இல்லத்தை சார்ந்தவர்கள் மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பண நெருக்கடி ஏற்பட்டு இன்னொரு வீட்டிற்கு விற்று விடுகிறார்கள். அப்படி விற்றபோது அந்த வீட்டை சார்ந்தவர்கள் கொடுமைக்காரர்களாக இருந்து டாமினுடைய அத்தனை நற்பண்புகளையும் மறந்து அவரை கொடுமைப்படுத்துகிறார்கள். சிலர் அந்த பண்ணையிலிருந்து தப்பி ஓடிவிடுகிறார்கள். அவனுடைய விவரங்களை கூற வேண்டும் என்று டாமை நிர்பந்திக்கிறார்கள். ஆனால் அவர் கூறமாட்டேன் என்று சொன்னதால் அவரை அடித்தே கொன்று விடுகிறார்கள். இதுதான் அங்கிள் டாம்ஸ் கேபின். ரூட்ஸ், வேர்கள் என்று இன்னொரு புத்தகம் அலெக்ஸ் ஹேலி எழுதியது. பல ஆண்டுகளாக தன்னுடைய பாரம்பரியத்தை ஒருவன் துளாவி எழுதுவதைப் போல எழுதப்பட்ட நாவல் அது. அதிலே அடிமைகள் எல்லாம் சங்கிலிகளால் கப்பல்களில் பிணைக்கப்படுவார்கள். எழுந்து சென்று சிறுநீர் கூட இருக்க முடியாது, அந்த இடத்திலேயே பயணம் முழுவதும் இருக்க வேண்டும். தப்பி ஓட நினைத்தால் அவர்கள் காலின் விரல்களை வெட்டி விடுவார்கள். அவ்வளவு கொடுமைப்படுத்தி அவர்களை அடிமையாக ஆக்கினார்கள். அதை போலவே பிலவட் என்கின்ற ஒரு புத்தகம், அதிலே ஒரு பெண் அடிமையாக இருக்கிறாள், தப்பித்துக் கொள்கிறாள், ஆனால் மறுபடியும் மாட்டிக்கொள்கிறாள். அப்போது அவள் செய்த முதல் வேலை தன்னுடைய மகளை கொல்வதுதான். நீயுமா என்னை போல் வாழ்நாள் முழுவதும் சித்திரவதை அனுபவிக்கப் போகிறாய், மரணம் உன்னை விடுதலை செய்யட்டும் என்று அவள் அந்த குழந்தையை கொன்று விடுகிறான். எனக்கு ஆக்ரோஷ் என்ற இந்தி படத்திலே பார்த்த ஒரு காட்சி நினைவுக்கு வருகிறது. அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு பூர்வகுடி வாலிபன் சிறையில் அடைக்கப்படுவான். அவன் வீட்டிலே ஒரு மரணம் நிகழும். அதற்காக அவன் பரோலிலே வருவான். வந்தவன் தன்னுடைய தங்கையை கொல்வான். இவள் எதிரிகளிடம் மாட்டி சித்திரவதை படக்கூடாது என்பதற்காக கொள்வான். ஆக்ரோஷ் என்ற அந்த படம் 1807ஆம் ஆண்டு அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்ட போது ஐரோப்பாவிலே இருந்தவர்கள், அமெரிக்காவிலே இருந்தவர்கள் எல்லாம் விலங்குகளை உற்பத்தி செய்வதைப் போல அடிமைகளை உற்பத்தி செய்வதற்காக பண்ணையை நடத்தினார்கள். அதைத்தான் ட்ரம்ஸ் என்கின்ற நாவலில் எழுதியிருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற கொடுமைகளை அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். டு ஷேர் வித் லவ் என்கின்ற ஒரு புத்தகம், இங்கிலாந்திலே ஒரு பள்ளியிலே கல்வி கற்பிப்பதற்காக ஒரு ஆசிரியர் வருகிறார். அவர் ஆப்பிரிக்காவை சார்ந்தவர், பொறியியல் படித்தவர், வேலை கிடைக்கவில்லை என்று ஆசிரியராக வருகிறார். அது ஒரு ஃப்ரீ டிசிப்ளின் பள்ளி, மாணவர்கள் என்ன செய்தாலும் கேட்க முடியாது. அமெரிக்காவில் கூட டீச்சர் மேன் என்கிற புத்தகத்தில் படித்தேன், ஆசிரியர்களை மாணவர்கள் அடிக்கலாமாம், மாணவர்களை ஆசிரியர் அடித்தால் சீட்டு கிழிந்து விடுமா. அப்படி இந்த ஃப்ரீ டிசிப்ளின் ஸ்கூலில் இவரை பார்த்து இவருடைய நிறத்தை கிண்டல் செய்வார்கள். இவருடைய கையிலிருந்து ரத்தம் வரும், உங்கள் ரத்தமும் சிவப்பாகத்தானா இருக்கிறது என்று கேட்பார்கள். ஆனால் அவர் சிறிது சிறிதாக அந்த மாணவர்களை தன்னுடைய கல்வி திறமையால் வசியப்படுத்துவார். அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்வார், களத்துக்கு அழைத்து செல்வார். கடைசியில்
அந்த மாணவர்கள் பிரிந்து செல்லுகிற போது கண்ணீருடன் அவருக்கு பிரிவு உபச்சார விழா கொடுப்பார்கள். இதுதான் டு சர்வ் வித் லவ். பை பை பிளாக்பேர்ட் என்று அனிதா தேசாய் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இங்கிலாந்து நாட்டுக்கு சென்ற இந்திய வாலிபர் ஒரு இங்கிலாந்து பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இனி இங்கிலாந்தில் தான் வாழ வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அந்த பெண்ணை உடன் பணிபுரிகிறவர்கள் என்னெல்லாம் சொல்லி கிண்டல் செய்கிறார்கள் என்பதுதான் கதை. இன்னொரு வாலிபன் அங்கே செல்கிறான். அவனுக்கு இங்கிலாந்தே பிடிக்கவில்லை, நான் சீக்கிரம் இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்கிறான். கடைசியில் இங்கிலாந்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் இந்தியா திரும்புகிறான். இந்தியாவிற்கு திரும்பி வர வேண்டும் என்று நினைப்பவன் இங்கிலாந்திலேயே தங்கிவிடுகிறான். 3 முக்கியமான புத்தகங்கள் நிறைவேற்றுமை பற்றி பேசுகிறது. ஒன்று லாஸ்ட் செயின் என்பது, இன்னொன்று இங்கிலாந்து அண்ட் ஆப்பிரிக்கா த ஃபர்காட்டன் ஹிஸ்டரி, 3வது புத்தகம் தொலைந்த சரக்கு த லாஸ்ட் கார்கோ. ஒரு கப்பல் 1783ஆம் ஆண்டு 400 ஆப்பிரிக்க அடிமைகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. அதிலே திடீரென்று பிரச்சனை ஏற்பட்டு 132 பேர் இறந்து விடுகிறார்கள். இதற்காக ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. இந்த 132 பேருக்கான இழப்பீடை தர வேண்டும், ஆயுள் காப்பீட்டு கழகம் தர வேண்டும் என்று நீதிமன்றம் அதை விசாரித்துவிட்டு இழப்பீடு தர வேண்டும் என்கிறது. யாருக்கு? இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு அல்ல, அவர்களை கொண்டு வந்த அந்த கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அடிமைகள் அல்ல, சரக்குகளாக கருதப்படுகிறார்கள் என்பதுதான் அந்த கொடுமையான தீர்ப்பினுடைய சாரம். நாமெல்லாம் படித்திருக்கிறோம். அமெரிக்காவிலே அடிமை முறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர் ஆபிரகாம் லிங்கன் என்று. சிறுவயதிலே சந்தையில் அடிமைகள் விற்கப்படுவதை பார்த்துத்தான் நான் அமெரிக்காவின் ஜனாதிபதியானால் நிச்சயம் இதை ஒழிப்பேன் என்று கங்கணம் கட்டுகிறார். முதலில் அவர் அமெரிக்காவிலிருந்து பிரிந்து செல்வதற்காக துடித்த அந்த மாகாணத்தில் இருந்த அடிமை முறையை ஒழித்தார். 1864ஆம் ஆண்டு கார்ல் மார்க்ஸ் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அடிமை முறையை நீங்கள் முற்றிலுமாக ஒழிப்பதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிறார். அதைத்தான் அவர் நிறைவேற்றுகிறார். ஆனால் அந்த சட்ட திருத்தம் வருவதற்குள் அவர் சுட்டு கொல்லப்படுகிறார். 1963ஆம் ஆண்டு எந்த கெட்டிஸ்பர்கிலே அவர் உரையாற்றினாரோ அதே இடத்திலே மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் உரையாற்றுகிறார். அவர் சொன்னார், இந்த நாட்டில் என்னுடைய குழந்தைகள் நிறத்துக்காக மதிப்பிடப்படாமல் அவருடைய குணநலன்களுக்காக எப்போது மதிப்பிடப்படுகிறார்களோ அப்போதுதான் என்னுடைய கனவு நிறைவேறும். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, என்னுடைய குழந்தைகள் தகுதிகளுக்காக மதிப்பிடப்பட வேண்டும் என்று உரையாற்றினார். ரோசா பார்க் என்கிற ஒரு பெண்மணி, அவர் அமெரிக்காவிலே ஒரு பேருந்தில் ஏறுகிறார். இது நீ உட்கார வேண்டிய இடமில்லை, இது ஆப்பிரிக்கர்களுக்கான இடமில்லை என்று சொல்கிறார்கள். அவர் அங்கே உட்காருகிறார். அதனால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது. செல்மா என்கின்ற ஒரு பகுதியில் ஆப்பிரிக்கர்கள் வாக்களிக்க முடியாது என்கின்ற நடைமுறை இருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தி, கைகளிலும் கால்களிலும் மக்கள் அடிபட்டாலும் ஊர்வலத்தை தொடர்ந்து நடத்தி செல்மாவிலே வாக்குறுதியை பெற்றுத்தந்தவர். இப்படி வரலாறு முழுவதும் நிறத்தின் கதைகள் நிறைய இருக்கின்றன. இன்னும் நம் மனத்திலே நிறத்தை பற்றிய சில கருத்துகள் இருக்கின்றன. வெளியில் காட்ட முடியாவிட்டாலும் பலரும் இன்னும் சாதி பாகுபாடுகளையும் மத பாகுபாடுகளையும் தங்கள் மனத்திலே அடைகாத்து கொண்டிருக்கிறார். ஜெர்மனியிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறும்படமாக பார்த்தேன். ஒரு வெள்ளைக்கார பெண்மணி, அவள் தொடர் வண்டியிலே செல்கிறாள். அருகிலேயே ஒரு ஆப்பிரிக்க இளைஞன் வந்து அமர்கிறான். அவள் அவனை சபித்துக் கொண்டே இருக்கிறாள். இவன் என்னோடு அமரலாமா என்று சபிக்கிறாள். அவன் அமைதியாக இருக்கிறான். அந்த பேருந்தியிலே செல்கிற அத்தனை பேருமே அவளுடைய நடவடிக்கையை பார்த்து முகம் சுளிக்கிறார்கள். டிக்கெட் பரிசோதகர் வருகிறார். அவன் அமைதியாக இருக்கிறான். இவனுக்கு டிக்கெட் இருக்காது என்று அவள் நினைக்கிறாள். அவளோ தன்னுடைய டிக்கெட்டை எடுத்து கைகளில் வைத்திருக்கிறாள். அந்த இளைஞன் டிக்கெட் பரிசோதகர் வந்து கொண்டிருக்கிற போது அவருடைய கையிலிருந்து அந்த டிக்கெட்டை பறித்து வாயிலே மென்று தின்று விடுகிறான். அவனிடம் வருகிற போது உள்ளே வைத்திருந்த டிக்கெட்டை காண்பிக்கின்றான். அவளிடம் டிக்கெட் இல்லாததால் இறக்கி விடப்படுகிறாள். இதுதான் 3 நிமிடம் ஓடுகிற டிக்கெட் என்கின்ற குறும்படம்.
பாரதியார் குறிப்பிட்டதைப் போல, காக்கை சிறகினிலே நந்தலாலா என்பதைப் போல, மனிதர்களுடைய நிறம் முக்கியமல்ல, மதம் முக்கியமல்ல, சாதி முக்கியமல்ல, அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு தான் முக்கியம் என்பதை மாணவர்களுடைய இதயங்களிலும் குழந்தைகளுடைய இதயங்களிலும் நாம் பதிய வைக்கிற போதுதான் சமத்துவமான சமுதாயம் உருவாகும் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்வோம் என்று கூறி, மறுபடியும் மருத்துவர் விஜயகுமார் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மன்னார்குடி மிட் டவுன் ரோட்டரி கிளப்புக்கும் அதன் தலைவர் திரு அன்பழகன் அவர்களுக்கும் இங்கே வாழ்த்துரை வழங்கிய பல இயக்கங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் பல. இன்றைய பொழுதினில் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை நம் கண்முன்னே நிறுத்தி நிறம் சொல்லும் வரலாறு என்றொரு விதையினை இவ்வரங்கினை உள்ளோரின் உள்ளத்தில் விதைத்திட்ட தமிழ்நாடு அரசின் மேனாள் தலைமை செயலாளர், எழுத்தாளர், சீர்மிகு சிந்தனையாளர் திரு வே. இறை என்பவர்களுக்கு நம்முடைய பலத்த கரவொலி மூலம் நன்றியினை தெரிவித்து மகிழ்ந்திடுவோம். அடுத்த நிகழ்வாக மனிதநேய மருத்துவர் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் மன்னை மருத்துவமனைக்கு செய்திட்ட மகத்தான பணிகளை ஆவணப்படுத்தி இவ்வரங்கினை மலராக வெளியீடு செய்ய இருக்கின்றோம். இந்த விழா மலரினை சிறப்பு விருந்தினர் திருவாளர் வே. இறை என்பவர்கள் வெளியிட மாவட்ட ஆட்சியர் திருவாளர் வ. மோகனச்சந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.